இணையவழி குற்றங்களில் ஈடுபட்ட 17,000 வாட்ஸ்அப் கணக்குகளை மத்திய அரசு முடக்கியிருக்கிறது. இந்த கணக்குகள் பல்வேறு நாடுகளில் இருந்து செயல்பட்டு இந்தியாவில் சைபர் குற்றங்களில் ஈடுபட்டுள்ளது என்பது தெரிய வந்திருக்கிறது. டிஜிட்டல் மோசடிகளை தடுக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. இது குறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது பற்றி நாம் பார்க்கும் பொழுது, சைபர் கிரிமினல் நடவடிக்கைகள் பெரும்பாலும் கம்போடியா, மியான்மர், லாவோஸ் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து இந்த வாட்ஸ்அப் கணக்குகள் மூலம் மேற்கொள்ளப்படுவது தெரிய வந்திருக்கிறது. ஆன்லைன் தளங்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அளித்த தொடர்புகளின் புகார்களின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு ஆன்லைன் நிதி மோசடிகளில் ஈடுபட்ட மோசடியாளர்களால் இந்த கணக்கு பயன்படுத்தப்பட்டன. இது டிஜிட்டல் மோசடிகளின் ஆபத்தான அதிகரிப்பை எடுத்து காட்டுகிறது. சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் புகார்களை மதிப்பாய்வு செய்து சந்தேகத்திற்கிடமான கணக்குகளை அடையாளம் கண்டு இந்த எண்களை தடுக்க வாட்ஸ்அப்புக்கு அறிவுறுத்தியது. பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றுவதற்காக சட்ட அமலாக்க அதிகாரிகளைப் போல ஆள்மாறாட்டம் செய்து டிஜிட்டல் கைது மோசடி நடைபெறுகிறது. இந்த மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் மத்திய புலனாய்வு பிரிவு, வருமான வரி அதிகாரிகள் அல்லது சுங்க அதிகாரிகளின் முகவர்களாக காட்டிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் மிரட்டல் தந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். சட்ட விரோத நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். மேலும் கைது செய்யப்படுவதை தவிர்க்க பெரும் தொகையை கேட்டு தொல்லை கொடுப்பார்கள். இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகள் மூலம் மோசடி செய்பவர்கள் ஒவ்வொரு நாளும் சுமார் 6 கோடி முதல் திருடுவதாக சைபர் பிரிவின் ஆதாரங்கள் வெளிப்படுத்துகின்றன. 2024 ஆண்டின் முதல் 10 மாதங்களில் மொத்தமாக பறிக்கப்பட்ட தொகை வியக்கத்தக்க வகையில் ரூபாய் 2,140 கோடியை எட்டியிருக்கிறது. அக்டோபர் மாதத்திற்குள் டிஜிட்டல் கைது மோசடிகளான தொடர்பான 92,334 வழக்குகளை சைபர் கிரைம் பிரிவு கண்டுபிடித்திருக்கிறது. இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து மக்களிடம் கருத்துக்களை கேட்டபொழுது, சாமானிய மக்கள் ஏமாந்தால் பரவாயில்லை, நன்கு படித்த பணக்காரர்களே ஏமாறுகிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு அரசாங்கத்தை ஏமாற்றுகிறார்கள் என்பது புரிகிறது. மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம். நேர்மையாக வாழுங்கள், நேர்மையாக சொத்து சேர்க்கவும், பின் ஏன் பயப்பட வேண்டும்? நேர்மையாக வாழுங்கள், நேர்மையாக சொத்து சேர்க்கவும், பின் ஏன் பயப்பட வேண்டும்? சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுகிறார்கள். அரசையும் சட்டத்தையும் ஏமாற்றினால் ஒரு நாள் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். எப்பொழுதும் மொபைல் ஃபோனில் மூழ்கி கிடக்கக்கூடாது. பெரிய தொகை வங்கியில் அல்லது பணமாக நகையாக வைத்துள்ளவர்கள் மொபைல் ஃபோன் பேசுவதற்கு மட்டும் பயன்படுத்தவும். வங்கி தொடர்பான பணிகள் நேரடியாக வங்கிக்கு சென்று செய்யவும். மொபைல் ஃபோனில் ஆபாச படம் பார்ப்பது, கேம் விளையாடுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது கண்டிப்பாக கூடாது. சினிமா டவுன்லோடு செய்தும் பார்க்கக்கூடாது என்று பலதரப்பட்ட மக்களினுடைய கருத்தாக நமது கடையறு செய்தி பிரிவில் பதிவு செய்கிறோம்.